ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, எதுவுமே பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் தாயாங்க்கு அப்படி எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டில் வாயணும் அப்படியே அவங்க அம்மாவோட டெட் பாடி கீழே உட்காந்து அழுதுட்டுருப்பா. தாயங்கோட அம்மாவும் அவளுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவளுக்கு இருந்ததோ அவள் அம்மா மட்டும்தான். அவளும் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பா. இப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் போயிருக்கும். அப்போது ஒரு நர்ஸ் வந்து தாயங்கோட அம்மா கிட்ட உங்கள் பையன் கண்ணு முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தாயங்கோட அம்மா அப்படியே வேகமாக ஓடி போகிறாங்க. இன்னமும் வயன், அம்மா எழுந்துருமா, அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா எழுந்துருமா, அம்மா அம்மா எழுந்துருமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல அவளுக்கும், அம்மா இந்த மாதிரி ஆனது. அப்படியே தாயங்கோட அம்மாவும் அப்படியே தாயங்க பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க. அவனும் அப்படி கண்ணை முழிச்சு அப்படியே ஒரு ஹேண்டில் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு ஒரு பேண்டேட் போட்டு கழுத்தோடு சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்கும் போட்டிருக்கு. அவனும் அப்படி படுத்திருக்கான். கண்ணை மட்டும் திறக்கிறான். அப்போ உனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கே. அப்போ அவங்க அம்மாவும் அப்படியே அழுத கண்ணோடு வர்றாங்க தாயாங்கிட்ட. தாயாங் எப்படிப்பா இருக்கு? எப்படி இருக்கு? மீ மீ வாயன எங்க மீ வாயன பாங்க மீ, அவள் எங்க மீ? அவள் எங்க? அவ 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 அம்மா மீ அதெல்லாம் தெரியும் மீ. அவள் எங்க மீ? இந்நேரத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாமி, அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். நான் பக்கத்தில் போகணுமி. அவள் எங்க மீ? அவள் வேணுமா? அவள் எங்கம்மா? அப்போ அமாண்டாவும் கரெக்டாக ஜங்குக்கை விட்டுட்டு அப்படியே தாயங்கிட்ட வர்றா. அமாண்டா, உனக்கு தான் தெரியும்ல, வயன் எங்க? ஜரா எங்க? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே திணறிட்டே இருக்காங்க. அவள் இன்னும் உட்காந்து அங்கே தான் தாயங்க அழுதுட்ருக்கா. எவ்வளவோ சமாதானம் பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி சொல்லிகிட்ருக்கா. தாயங்கும் அப்படி எழுந்துக்க முடியாமல் எங்கே அவன் எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறான். அவள் தாயங்கோட அம்மா, தாயம் எதுக்கு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? வயன் கூட நாங்கள் இருக்கோம், ஜராவை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், நீ ரெஸ்ட் எடு தாயாங். மீ இல்லை மீ, அவன் உடஞ்சி போயிடுவா மீ, அவன் உடஞ்சி போயிடுவா. அப்போது ஜாரா அந்த சைடு உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போ 2 பேர் அப்படி பேசிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதோ 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கானுங்களே, அவனுங்க தான் அந்த பொம்பளை ஷூட் பண்ணிட்டானுங்களாம். அப்படியே அரசல் பொருசலாக பேசிக்கிறானுங்க. 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சான், 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணாங்களாம். அதுதான் அந்த பொம்பளை மேலே பட்டுருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னன்னே தெரியாமல் இந்த ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னது மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிட்டாங்களா? அப்போது ஜங்குக்கண்ணா நம்மக்கிட்ட எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ என் அம்மாவை அப்போ தயாங் தான் ஷூட் பண்ணாரா? தயாங் தான் ஷூட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ தாயாங்கும் அப்படியே இந்த கையில் வெண்பிளானோட அப்படியே இந்த ஸ்டாண்டையும் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் ஒரு மாதிரி எக்கி. அப்போ தாயாங்கோட அம்மாவும் அவனுக்கு கை தாங்களாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ பின்னாடி அப்படியே அமாண்டாவும் அந்த சைடு வந்துட்டுருக்கா. அப்போது நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறீங்க. எனக்கு இருந்தது நீ மட்டும் தானம்மா? கடவுள் ஒன்று இவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆனால் எனக்கு பிடிச்சவங்களே ஒன்று இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அது தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்கம்மா. நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் தயாங்கே ஒன்று ஷூட் பண்ணிட்டான்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவள் பாட்டில் யோசிச்சுட்ருக்கா. இந்த சைட் தாயாங் அப்படியே வந்துட்டுருக்கான். இப்போ ஜாரா அழுதுட்டு நிற்கிறத பார்க்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது.
அவளோட ஐஸ் எல்லாம் செம்மையாக ரெட்டாக இருக்குது. ஸோ அப்போ அவனுக்கு இந்த ஃபஸ்ட்டு சீன் ஞாபகம் இருக்குது. அப்படியே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி சில்லி பவுடர்லாம் கண்ணில் போட சொல்லியிருப்பான்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஏய், லாஸ்ட்டாக உன்னை நான் கஷ்டப்படுத்தும் போது எனக்கு ஏனே தெரிலடி, நீ ஒவ்வொரு டைமும் அழிக்கும் போதும் என் கண்ணுக்குள்ளே அந்த சினாரியோ மட்டும்தான் வந்து நிற்குது. அகைன் ஒன்று அழ வைக்கக்கூடாதுன்னு தானடி நினச்சேன். நீயும் என்கிட்ட ஆசையாக ஏதோ சொல்ல வந்தல்ல, ஆனால் முடிஞ்சலாம் முடிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டுருக்கான் ஜாராவை பார்த்துட்டு. ஜாரா இன்னும் தாயங்க பார்க்கல. அப்போ தாயங்கோட அம்மாவும், தாயம் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இதுக்கு மேலே வேணாம்ப்பா, இந்த மாஃபியா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தாயாங்கும் யார் பேசுகிறதையுமே கேட்காம அவன் பாட்டில் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்போ பார்த்ததுமே உங்களுக்கு ஏனே தெரியல, உங்கள் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ஸோ தாயங்க அப்படியே உங்கள் அம்மாவை ஷூட் பண்ணது அதுதான் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்களும் ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தாயாங்கும், ஜாரா உன்கிட்ட பேசணுண்டி, நீயும் என்கிட்ட பேசணும் சொன்னல, நானும் உன்கிட்ட பேசணுண்டி, நான் பேசணும். அப்போ நீங்கள் ஒத்த வார்த்தை கூட திருப்பி பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. வேணா தாயம், உனக்கு ஆசைப்பட்டு லாஸ்ட்டில் எங்கள் அம்மாவை நான் எழுந்துட்டேன்ல. உங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க தாயம், உனக்கு இந்த மாஃபியா வேணாம். ஆனால் நம்ம யாருமே நம்ம அம்மாவோட பேச்சு கேட்குறது இல்லைல்ல, எல்லாமே நம்ம இஷ்டம். அம்மா தானே ஒரு அலட்சியம். ஆனால் அம்மா வளர்ந்ததுக்கப்புறம் தானே எல்லா வழியும் தெரியும். உன்னை தாண்டி கூப்பிட்டுட்ருக்கேன், ஏன்டி திரும்ப மாட்டுற, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். அப்போ நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணல, ஒரு பார்வை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த பார்வையும் அவனுக்கு ஒரு மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ தாயாங்கும் திரும்பி அவங்க அம்மாக்கிட்டேயும் அமாண்டாக்கிட்டேயும், 2 பேரும் போங்க, நான் வந்துடுறேன். தாயாங் போங்கண்ணா போங்க, அங்கே என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இல்லை, நான் தானே உங்களை கஷ்டப்படுத்துகிறேன். நான் வர்றேன், நீங்கள் 2 பேரும் ஜங்கு கூட போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்கள எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அவனை ஒரு மாதிரி ஸ்டாராக பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி கோபமான பார்வையோட. அப்போ அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனாலும் உங்களுக்கு வலிக்குது இந்த மாதிரி அவன் நடந்து வர்றது. எவ்வளோ வலியோடு நடந்து வர்ற நீனு. ஆனாலும் எனக்கு இப்போ உன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இல்லை தாயம், எனக்கு உன் மேலே கோவம் மட்டும்தான் இருக்குது. ஏண்டி எதுக்கடி பேச மாட்டேறேன்? இங்கே பாரி, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குடி, செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே இப்படி ஆகும்லாம் தெரியாதுடி. அப்போ நீங்களோ தெரியாதுல்ல தாயம், உனக்கு இப்பெல்லாம் ஆகும்னு தெரியாதுன்னு தெரியாது. உங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்கல்ல, நீ போகாத, இதை விட்டுரு, இதை விட்டுருன்னு எவ்வளவோ சொன்னாங்களே தாயம். நீயும் அப்பன்னுட்டும் அப்படியே சுட்டுக்கிட்டீங்க, அதில் எங்கள் அம்மாவோட உயிர் போயிடுச்சு. என்ன தாயம் இதெல்லாம், என்னது? அது இல்லடி. சரி தாயம், எனக்கு எங்கள் அம்மாவோட உயிர் நாளைக்கு நான் தானே தாயம், நான். ஏன்டி இப்பெல்லாம் பேசுகிற? என் உயிர்டி, நான் உயிராக நினைக்கிறேன். எங்கள் அம்மாவே போயிட்டாங்க தாயம், எங்கள் அம்மாவே போயிட்டாங்க. ஆனால் நீனு, உனக்கு தான் எல்லாரும் இருக்காங்கல்ல தாயம், அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமாண்டா இருக்கா. ஜங்கு கண்ணன் எவ்வளோ ஆசையாக என்கிட்ட பேசுவார், ஆனால் அவரையும் நீ எப்படி ஆக்கி வச்சிருக்க தாயம்? அப்பெல்லாம் இல்லைடி, நீ ஏன்டி? சத்தியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் இருக்கேன்டியா, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்டி, நான் பண்ணிக்கிறேன். தாயாங்க உன்னை பார்த்துக்க வேண்டி. ஆனால் எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுறியா? நான் போயிட்டு வந்ததும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சல்லடி, அது தயவு செஞ்சு பேச்ச சொல்றி.
அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன், அவன் காலில் கூட விழுந்துருவேன். ஆனால் இப்போ என்னால் முடியலடி, என்னால் முடியல. சொல்றி, சொல்லு, என்கிட்ட சொல்லணுன்னு சொன்னல, சொல்லு. அப்போ நீங்களும் உங்களோட மனசுக்குள்ள அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் தயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் வெறுக்கிற தயம். எவ்வளோக்கு எவ்வளோ உன் மேலே ஆசை வந்துச்சோ, இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ உன் மேலே வெறுப்பு மட்டும்தான் வருது. நீ இப்படி கோவமாப்பாகிறதே ஒரு மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி தாண்டி இருக்கு. அது மட்டும் என்னன்னு சொல்லுவேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன்டி, தூக்கி போட்டுடுறேன். நீ நான் ஜங்குக்கு அம்மா யாரும் சந்தோஷமாக இருக்கலாண்டி. அப்போ நீங்களும் அவனுக்கு சொல்லணும்ல தாயம், நான் என்ன சொல்ல வந்தேன்னு அவனுக்கு சொல்லணும். இப்போ சொல்கிற தாயம், நீ போயிட்டு திரும்பி வந்ததும் உன்னை வெறுக்கிற தாயம், உன்னை வெறுக்கிறேன். இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ என்னைக்கு என் லைஃப்பில் வந்தியோ அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமே போச்சு தாயம். என்னோட சந்தோஷம் மட்டும் இல்லை, என்னோடய அம்மாவோட சந்தோஷம் ஒட்டு மொத்தம் எங்கள் 2 பேரோடது போச்சு. அப்புறம் இப்போ எங்கள் அம்மா போயிட்டாங்க, நாளைக்கு நானும் போயிடுவேன் தாயம், நானும் போயிடுவேன். உன்னை அதிகமாக வெறுக்கிறேன், இன்னும் அதிகமாக வெறுக்கிற தாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது தாயாங்கும், என்னடி பேசுகிற, நீ எதை கோவமாக இருக்க என்ன? இல்லடி, நீ வேறு ஏதோ தானே சொல்ல வந்த, நீ வேறு ஏதோ தானடி சொல்ல வந்த. யார் சொன்ன தாயம்? நான் வேறு ஏதோ சொல்ல வந்தேன்னு? இதுதான் தாயம், இதுதான் நான் சொல்ல வந்தேன். அழுது சொல்கிறனால கோவமாக இருக்குன்னு நினைக்கிறியா? வெயிட், இப்போ சொல்கிற தாயம், நாளிகளை எனக்கு ஒன்றும் பிடிக்கல தாயம், எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. ஒன்று நான் வெறுக்கிறேன். அதுவும் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆனைக்கப்புறம், ஒன்றால் இப்படி ஆனைக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன் தாயம், உன்னை அதிகமாக வெறுக்கிறேன். இனி அவனுங்க கண்ணில் பட்டாகேன்னு ஒன்று அவன் தூக்கிட்டு போயிடுவான்டி. என்னால் எதுவும் இப்போ சொல்லவும் முடியல. ஏண்டி என்கிட்ட எதுவுமே கேட்கவும் மாட்டுற? உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒருத்த வார்த்தை சொல்லுவேன்னு நினச்சேன்டி, ஆனால் பிடிக்கலங்கிறல்ல. ஃபயன், இங்கே பாரு, நீ கோவத்தில் பேசுகிற. நான் இப்போ மாஃபியாலாம் இல்லடி, சாதாரணமான ஒரு தயங்கா வந்திருக்கேன். உன்னோட தயங்கா? என்னது என்னோட தயங்கா? என்னோட தயங்கா? யார் சொன்னது என்னோட தயங்கன்னு? நீங்கள் என்றைக்குமே என்னோட தயங்கா ஆக மாட்டீங்க, எப்போவுமே நீங்கள் அமேண்டாக்கு தான். ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? என் மேலே கோமாரிங்கன்னு புரியுதுடி, அதுக்காக இந்தளவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். இங்கே பாருங்க தாயம், நான் எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேலை முடிக்கணும்ல. நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு நான் போய் எங்கள் அம்மாவை நல்லபடியாக இந்த மண்ணுக்கு கொடுத்துட்டு வரேன். லாஸ்ட்டில் நான் எங்கள் அம்மாவுக்கு பண்ணது இது மட்டும் தானே? அவங்கள விரும்ப ஆரம்பிச்சு என்னடி? ஒன்றும் இல்லை தாயம், ஒன்றும் இல்லை. நான் போய் எங்கள் அம்மாவை அப்படி தூக்கி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கோவமாக நடந்து போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபியூனரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தாயங்க உங்களை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போது வாயின் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போது தாயங்கூட அம்மாவும் அப்படியே வந்துட்டு, என்னாச்சப்பா தாயம், ஏன் ஒரு மாதிரி போகிறா? அவங்க அம்மாவுக்கு ஃபியூனரல் பண்ணும்ல. ஆமாப்பா, அதுக்கே நீ ஒரு மாதிரி ஆகுற? எல்லாம் என்னால் தானே. நான் எல்லாத்துக்கும் ஒரு பாரமாகவும் எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு அசிங்கமான ஜீவன் மாதிரி ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது. இப்போ சொல்கிற நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். நான் ஜங்குக் ஃபைன் எல்லோரும் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டுருக்கான். என்னப்பாச்சு? எல்லாம் சரியாயிடும். வேணாம்ப்பா, நமக்கு இந்த மாஃபியா எதுவுமே வேணாம், நம்ம போயிடலாம்ப்பா, நம்ம போயிடலாம். நீ ஏன்ப்பா அழுகிற? அழாத தாயம், அம்மாக்கு நீ அழுகிறத பார்க்க முடியல, நீ அழாத. அப்போ தாயாங்கும் அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு வயனோட அம்மாவுக்கு ஃபியூனரல் பண்ணுறதுக்காண்டி எப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு அமேண்டா அப்படியே போயிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவளோட ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அவனோட ஃபேஸ் எல்லாம் அப்படி தொடச்சி விட்டுறா, அப்படி ஈரமான ஒரு டவல் வச்சுட்டு.
ஜங்குக்கா, நான் இருக்கேன். ஆ நான் எப்போவுமே இருப்பேன் ஜங்குக்கா. நீ நீ இப்படி அமைதியாக தூங்குறல்ல, நீ இரு, நீ சீக்கிரம் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு இது எல்லாமே அப்படி கேட்குது. ஆனால் அவனால் திரும்பி கண்ணை திறக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணவும் எதுவுமே முடியல. அவனோட ஐஸோட அந்த ஓரத்துலேருந்து ஒரு டியர்ஸ் மட்டும் வந்து விழுகுது. அப்போ அது அமாண்டா பார்க்குறா. அலறியா ஜங்குக்கா? அழாத, நீ அழுற? ஆ அழாத அமாண்டா, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட நெத்தியில் போயிட்டு நீ அழாத ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் யோசிக்கிறா. என்ன பண்ணுற? ஆ எதுக்கு அவரை கிஸ் பண்ணுற அமாண்டா? இல்லை ஜங்குக்கா, சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நெத்தியை அப்படியே வைப் பண்ணி விட்றா. அப்புறம் அவளும் வெளியில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வர்றா. ஜங்குக்கா, நீங்கள் பத்திரமா இருங்க, நான் அமாண்டா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போகிறா. பார்த்தா வயன்தான் அப்படியே அம்மாவோட டெட் பாடி கிட்ட அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவங்க போலீஸ் அது இதுன்னு ப்ரொசீஜர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தாயாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர்றான். ஏன்னா இங்கே பிரச்சனை அப்போ தாயாங்கோட அடியாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி குமிஞ்சு நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவோடது தரமாட்டுறாங்களாம். அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு தான் கொடுப்பாங்களாம் தாயாங். எங்கள் அம்மாவை அப்படி துண்டு துண்டாக வெட்ட போகிறாங்களா? விடமாட்டே தாயாங், பேசாமல் என்னையே சேர்த்து அப்படி வெட்டி போட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ தாயங்கோட அம்மாக்கே தெரியுது என்ன இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமாண்டாவும் அந்த சைட்லேருந்து வர்றா. அப்படியே ஒயனை ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு? ஏன் ஒயன் எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? வந்துட்டியா அமாண்டா? இதோ இவங்கெல்லாம் எங்கள் அம்மாவை என்கிட்ட கொடுக்க மாட்டாங்களா, நீ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவ அப்படியே அவள் கண்ணில் கோவத்தோடு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. என்ன? அதெல்லாம் ஒரு டேஷும் வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்கல்ல, மாஃபியா கூட லிங்க் இருக்கவங்க, அவங்கள வச்சு தாயங்கும் அப்படியே மூவ் பண்ணுறான். அப்போ ஒயன் அப்படி திரும்பி ரொம்ப தேங்க்ஸ் தாயம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ தாயங்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. என்னாச்சு தாயாங், எதுக்கு அவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, அது கோவம்லாம் இல்லை, அவங்க அம்மாவை இழந்துட்டாள்ல அந்த வலிமா, வேறு ஒன்றும் இல்லை. அவளோட வலி எனக்கும் வலி தான், வலிக்குது, தோ இங்கே ஒட்டு மொத்தமாக வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். அப்போ அமாண்டாவும் அம்மா இவ இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தா, அப்போ கூட இவ்வளோ எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ கண்ணில் எனக்கு வலி தெரியலை, அழுகையும் தெரியல, ஒரு மாதிரி கோவம் மட்டும்தாம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தாயாங்கிட்ட தாயாங், ஜங்குக் எழுந்துருவார்ல? அதெல்லாம் எழுந்துருவான் என் பெத்தம்மாவன், எதுக்கும் பயப்படாத, வந்துடுவான் அப்படி என் பேரிலே தட்டி, டேய் அப்போவே அம்மா சொன்னாங்கல்ல, நீ கேட்டிருந்தா எவ்வளோ லாஸ் ஆயிருக்காதுல அப்படின்னு என் செவல் மேலே கொடுக்குறதுக்காண்டி வருவான் என் பித்தம்மாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு ஒரு நர்ஸ் டேக்கர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவனை அப்படியே விட்டுட்டு அப்படியே எல்லோரும் அந்த கிரேவியார்டுக்கு வர்றாங்க. ஸோ வயனோட அம்மாவுக்கு என்னென்ன லாஸ்ட்டான அந்த இறுதி சடங்கு பண்ணுமோ அந்த லாஸ்ட்டு மாதிரி அது எல்லாமே அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வயனோட கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் கூட வரல, அப்படியே அவங்க அம்மாவே வெறிச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ அட் லாஸ்ட் அவங்க அம்மாவை அப்படியே புதைக்கிற டைமும் வருது. அப்போது எல்லார்கிட்டேயும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேகமாக அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு அவங்க அம்மாவோட நெத்தியில், அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சந்தோஷமாக இருப்பேம்மா, நீ அப்படியே மேலேருந்து என்னை பார்த்து சந்தோஷப்படுவ. நீ அன்னைக்கு ஒரு நாள் உன் மடியில் படிக்கும்போது ஒரு பாட்டு பாடினல்லம்மா, அதாம்மா அந்த பாட்டு தான். அந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேம்மா, அது நீ என் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். நான் அதை அப்படியே போட்டு டெய்லி கேட்டுட்டு நீ என் கூடவே தூங்குற மாதிரி நானும் நினச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரியாக சொல்கிறா. இப்போது எங்கள் அம்மாவை
புதைச்சிருங்க அதோடு சேர்ந்து என்னோடய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி சொல்கிறா. ஸோ தாயாங்க அவங்க அம்மாண்டா எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இப்படி இருந்தவ இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமாண்டா போயிட்டு, எங்கள் பாரு வயன், நான் இருக்கேன் எப்போவுமே உன் கூட, உனக்கு ஒரு சிஸ்டரா நான் எப்போவுமே இருப்பேன். அமாண்டா, நானும் உனக்காக எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யார்கிட்டையும் ஒரு மாதிரி பாசமாக பேசாமல், அவள் பேசுகிறதுலே தெரியுது ஒரு மாதிரி ஃபேக்காக நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே எல்லோரும் அகெயின் ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ வர்ற வழி ஃபுல்லாக அப்படியே தாயாங்க வாயனே பார்த்துட்டு வர்றான். ஒரு தடவை திரும்பி பார்த்துட்றீ, நீ நீ பரவாயில்ல, நீ அப்படி பாரு, முறைக்கிற மாதிரி அப்படி கூட பாடுறீ, ஆனால் ஒரு தடவை திரும்பி பாடுறீ அப்படின்னு அவனும் அப்படி மனசுக்குள்ளேயே கதறிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு வாயன், அம்மா ஜங்குக் அண்ணா தானே, நானும் அமாண்டாவும் அவங்கள பார்த்துக்குறோம்மா, நீங்களும் அவங்க பையனும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. என்னது பையனா, என்னடி பேசிகிட்ருக்க, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட பார்க்குறியா? இல்லைம்மா நீ போ. டே ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாடி கார்டை கூப்பிடுறான். டே ஜான், அம்மாவை பத்திரமா வீட்டில் போய் இறக்கிடு. டே தயாங், நீயும் வாடா. அண்ணா நான் இங்கே தான் இருக்கணும், நான் பிச்சம்மா கூட தான் இருக்கணும். நீ 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 கிளம்புமா. அமாண்டா நீயும் போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நான் எப்படி ஜங்குக்கை விட்டுட்டு போவேன், என்னால் முடியாது. அவர் கூட இருந்து அவர் பக்கத்துலேயே பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தயாங் சாரி, நானும் போகலை, நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போது ஃபயன், நீ கிளம்புடி அம்மா கூட, நானும் அமாண்டாவும். அப்படியா, நீங்களும் அமாண்டாவுமா? சரி ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் ஜங்குக்கை நம்ம பார்த்து பேசிவிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உள்ளே போகிறா. பார்த்தா ஜங்குக்கு எல்லாமே போட்டுட்டு, ஆக்சிஜன் மாஸ்க்கு, வென் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்டு அப்படியே படுத்திருக்கான். அப்போ அவளும் பக்கத்தில் போகிறா. அப்படியே ஜங்குக்கோட கையை ரொம்ப ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்குக் அண்ணா, அண்ணா இப்போது எனக்கு இருக்க ஒரு சொந்தமும் நீ தானே. நான் அழலைண்ணா, நான் அழலை. அன்றைக்கி ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டாங்க. இனி அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கூட யாரும் இல்லை எனக்கு. ஆனால் அண்ணாங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக நீ மட்டும்தான் இருக்க. சரி ஜங்குக்கண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ சேஃபாக திரும்பி வருவ. அகெயின் ஃபயன்கிட்ட வந்து எனக்கு ஆறுதலா நீ இருப்பண்ணா, உனக்கும் ஆறுதலா நான் எப்போவுமே இருப்பேண்ணா. இப்போ நான் கிளம்புறேன், நீ சேஃபாக இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் ஜங்குக்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜங்குக்கையும் லாஸ்ட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு, ஒரு ஃபீலோட பாசமாக அந்த மாதிரி அவளை அப்படியே கிளம்பி போகிறா. அப்போது ஏடி போகிற, அம்மா கூட கிளம்பு, நீ எங்கே தனியாக போயிட்டுருக்க? எங்கள் அம்மா தான் போயிட்டாங்களே தாயாங், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அந்த வீட்டில், எனக்குன்னு யார் இருக்கா? அப்போ அமாண்டா, ஃபயன் நான் இருக்கேன், நீ எதுக்கு ஒரு மாதிரி? நான் இருக்கேன், என்னோடய சிஸ்டர் மாதிரி தான், நானும் நீயும் ஒன்று தான். இல்லை அமாண்டா, நானும் நீங்களும் என்றைக்குமே ஒன்றாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே தாயாங்க பார்க்குறா. நான் இந்த வீட்டில் இருக்க இனிமேல் தகுதி இல்லாதவன் நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கிளம்புறா. ஸோ தாயங்கும் அப்படி பின்னாடியே போகிறான். கொஞ்சம் நில்றி, கொஞ்சம் நில்லு, உனக்கு எஞ்சி கேட்குறேன்டி, அழுதுரு, இதோ என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அழுதுருடி, அடிக்கணுமா ரெண்டு பள்ளின்னு கொடு, மூச்சு மேலேயே கொட்றி வாங்கிக்கிறேன், அப்படி கஷ்டப்படுத்தாதடி, உனக்கு எஞ்சி கேட்குறேன், கஷ்டப்படுத்தாத. கஷ்டமாக இருக்க தயம், அப்போது இவ்வளோ நாளும் நான் என் வாழ்க்கையில் அது மட்டும்தானே பாட்டுட்டு இருந்தேன். அப்போது அதுவே பழகிருச்சு தயம், உங்களுக்கும் பழகிரும். ஃபஸ்ட் நாள் தானே, நான் வருஷக்கணக்காக அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்க தயம், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு தூக்கிட்டு வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்களே, பொம்மை மாதிரி நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் அப்படி இப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தாயம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வலிக்கணுங்கிறதுக்காகவே அப்படியே குத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ தாயாங்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் காலில் நான் விளையாடி அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன். அப்போயாச்சும் என்ன மன்னிச்சிருடி, என்னை விட்டு போகாத. உங்களை விட்டா நமக்குள்ளே என்ன? நம்ம என்றைக்குமே நம்ம தாண்டி, நமக்குள்ளே யாரும் வேணாம். நமக்குள்ளே வேணாமே, அந்த நமக்குள்ளேங்கிற வேர்டே வரக்கூடாது தயாங். நீங்கள் வேற, நான் வேற. நீங்கள் அமாண்டா உங்களுக்குள்ள அப்படி சொல்லணும் தயாங். நமக்குள்ள ஐயோ தயாங், தப்பு தயாங், தப்பு. நான் வேற ஓரா பேசுகிறேன்ல. அம்மா இல்லாதவங்களாம் அப்படிலாம் வாய் பேசக்கூடாதுல. அப்புறம் திமிரு பிடிச்சவா தீத்துன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்களே தயாங். நீங்கள் கிளம்புங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு வாகின்னு நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ தயாங்கோட அம்மா வந்துட்டு, தயாங் இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன்கிட்ட வராங்க. வயன், நீ என் அம்மாவை பார்க்குறியான்லாம் தெரியாது, ஆனால் நான் உன்னை ஒரு சொல்லுங்கம்மா. ஆனா அனாதையாக பார்க்கல. அப்படியாம்மா? ஐயோ வயன், அப்படி இல்லைம்மா. உன்னை என்றைக்குமே அன்பாக தான் பார்த்துருக்கேன். என் கூட இருக்க ஒரு பொண்ணாக தான் பார்த்துருக்கேன். இப்போவும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நீ எப்போவுமே நான் உனக்காக இருப்பேன். நான் சொன்னால் கேட்பல்ல? அம்மா எதுக்கு? நீங்கள் இல்லை ஆண்டி எதுக்கு? நீங்களா? நீ எப்போல்லாம் இந்த அம்மான்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கே தெரியல. இல்லை ஆண்டி, நீங்கள் சாரி நான் அப்படி கூப்பிட்டதுக்கு விளாட்றேன்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பத்திரமா இருங்க ஆண்டி. இன்னுமே உங்கள் பிள்ளை வந்து எதுக்கும் போக மாட்டாங்க. ஏதாச்சும் வேறு கண்ட்ரி அந்த மாதிரி போயிட்டு சேஃபாக இருங்க ஆண்டி. நான் பார்க்குறேன். நான் எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுத்தோ இல்லை அவருக்கு கீழேயாச்சும் வேலை பார்த்தோ நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. பிச்சைலாம் அடிக்க வேணாம், அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல, வேணாம். நான் வேலை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசுகிறா. வயன், அப்போ நீ அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டியாம்மா? இல்லை ஆண்டி, நீ அம்மாவை மதிக்கிறேன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. வாமா. இப்போ தான் என்னோட ஒரு புள்ள எழுந்து வந்திருக்கான். என்னோட இன்னொரு புள்ள எப்போ எழுவான்னு தெரியாது. அதுக்குள்ளே என் பொண்ணு மாதிரி இருக்க நீயும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, இந்த மாதிரி பெரியவங்களை இந்த மாதிரி கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி ஆண்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வர்றா. ஸோ அப்போ அம்மாடா, தயாங் நீங்களும் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வேணாம், நான் என் பிச்சைமானை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க. அப்போது அங்கேருந்து ஒரு நர்ஸ் வராங்க. அப்போ தயாங்கும், அவங்கள்தான் சிஸ்டர், இந்த மாதிரி என் பிச்சைம்மா உள்ளே இருக்கான், எனக்கு அவன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். சாரி சார், விசிட்டர்ஸ் வந்து ஒரு ஆள் தான் இருக்கணும், ஸோ யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் இருந்துக்கோங்க. அப்போ டக்குன்னு அம்மாண்டா, நான் இருந்துக்கிறேன், நான் அவரை பார்த்துக்கிறேன். வேணாம் அம்மாண்டா, அவனுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விடணும், நான் இருக்கேன், நீ கிளம்பு. அப்போ அவங்களும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஃபெசிலிட்டியும் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் பார்த்துக்கலாம், உங்கள் கூடவே ஒரு நர்ஸும் வருவாங்க, பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அமாண்டாவும், தயாங் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? பேசாமல் ஜங்குக்கை நம்ம வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். எனக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது, ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் ஜேகேவை ஏற்றுறாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ்லேயே அந்த கூட வர நர்ஸும் அப்படியே வர்றாங்க. அப்போ அமாண்டாவும், தயாங் நீங்கள் அம்மா அண்ட் வயன் போகிற காரில் போங்க, நான் ஜங்கு கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஓடி போய் அந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கிறா. ஸோ அந்த சைட் தயாங், வயன் அண்ட் அவங்க அம்மா 3 பேர் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ தயாங் தான் அப்படியே ஒத்த கையில் கார் ஓட்டுறான். அப்போ பாடி கார்டும், அண்ணா என்னண்ணா நீ ஓட்டிட்டுறீங்க, நான் பார்த்துக்கிறேண்ணா, நீ கிளம்புண்ணா. என்ன ஒரு கை நல்லா தானடா இருக்கே. அப்போது தயாங்கோட அம்மாவும், வேணா தயாங் ஜானே ஓட்டட்டும், நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி ஜான், ஸோ பின்னாடி வந்து தயாங் அண்ட் வயன் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஜானுக்கு பக்கத்தில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் தயாங்கோட அம்மாவும் இருக்காங்க. அப்போ பின்னாடி அப்படியே வயன் அண்ட் தயாங் 2 பேர் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங் வயனோட ஒரு கையை அப்படியே அவனோட இன்னொரு கையை வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டி வர்றான். ஸோ அப்படியே டப்புன்னு கையை எடுத்துடுறா. அப்போது அப்படியே அவன் மெதுவாக பக்கத்தில் போயிட்டு, என்ன வெறுக்கிறியாடி, அதிகமாக வெறுக்கிறியா, இந்த உலகத்திலே
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு கேவலமான பிறவியா நான் ஆயிட்டேனாடி. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு லுக்கு மட்டும் தான் வெட்டுறீங்க, ஒரு பார்வை தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தாயங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். நீ எனக்கு வேணும்டி, லேப்பில் அப்படியே படுத்துட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அழணும் போல இருக்குடி. அழுதுக்கவா? வேணா தாயாங், நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேணாம், அம்மா லேப் இருக்குல்ல. எனக்கு தான் அம்மா இல்லை, நான் யார் லேப்பில் நீ படுத்துக்குவேன்? நீங்கள் உங்கள் அம்மா லேப்பில் படுத்துக்கோங்க தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்கிறா. அப்போ தாயாங்கும் அப்படியே வலிக்கட்டாயமாக அவளோட ஒரு கையை பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏன்டி இப்படி பேசுகிற? உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் நான் இருப்பேன்டி. ஐயோயோ தாயாங், இந்த டைலாக்லாம் வேணாம் தாயாங். வேணாம், நான் எப்படி எடுத்துக்குவேன்? என் லேப்லையே நான் படுத்துக்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மா லேப்பில் படுத்துக்கோங்க. என் லேப்பில் படுத்துக்கோடி, நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன தாயாங், வேணாம் தாயாங், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி கையும் உதறி விட்டுறா. இனிமேல் கையெல்லாம் பிடிக்காதீங்க தாயாங். நீங்கள் வேற நான் வேற இல்லை தாயாங், நீ பிடிக்காதீங்க. எனக்கு வேற உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது தாயாங், தயவு செஞ்சு கையை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி தாயாங்கு வலிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஸோ தாயாங்கும் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ஓகேடா, இந்த எபிசோடை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.